அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை ரெகுலராக வாங்கி செடிகளுக்கு கொடுக்குறவங்களில் இவங்களும் ஒருத்தங்க. இவங்க பேர் அஃப்ரீன் பானு, சென்னையிலேருந்து. இவங்க அவங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து வந்த ரிசல்ட்டை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அஃப்ரீன் பானு. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் ரீசெண்டாக ஜக்கம்மா லதா அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. லதா அப்படின்றவங்க, அவங்கக்கிட்ட வந்து ரோஸ் பெஸ்டின்ற ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வாங்கி யூஸ் பண்ணேன். லாஸ்ட்டாக 3 மந்த்ஸாக தான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு என் செடி ரொம்ப மோசமாக கிளையெல்லாம் கொட்டி அவ்வளோ ஒரு வாடுற ஸ்டேஜில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே அந்த மேம்க்கு வந்து நான் ஒரு மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தேன். இந்த மாதிரி இருக்குங்க மேம், என் செடி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, கட் பண்ணி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்ருங்க, அலோவேரா கட்டிங்ஸ் வச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டு அவங்கக்கிட்ட வாங்கின ரோஸ் பெஸ்டி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணேன். நல்லா க்ரோத் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நிறைய மொட்டு, நிறைய கிளை, ஒவ்வொரு தண்டுக்கும் ஒவ்வொரு மொட்டு. இப்போ நான் ஃபுல்லாக இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன், அதனால எப்படி தெரியுது. இங்கெல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன். நிறைய இலை, நிறைய முட்டு, அப்படியே ஃபுல்லாக லீவ்ஸாக நிறைய மொட்டுக்கள் வைக்கிது. நிறைய பூ கட் பண்ணிட்டேன் இந்த செடியிலேயே. பாருங்கள், இந்த செடியில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த ஒரு செடியிலேயே எத்தனை மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேருந்து ஒரு கிளை ஸ்டெம்மு வந்து, அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டெம்மு, அதுக்கப்புறமா இங்கே அழகாக முட்டை வச்சிருக்கு. இங்கேயும் கிளை அதிகமாக விட்டுருக்கு. இங்கே ஒரு மொட்டு. இதில் நான் ஏற்கனவே 3 பூ பறிச்சிட்டேன். ரொம்ப சூப்பரான ஃபெர்டிலைசர் இது. தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் இருக்கும். நிறைய உரம் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் இந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும் இல்லவே இல்லை. எல்லாமே காஞ்சி காய தொடங்கிருச்சு. அப்படியே இலையெல்லாம் இந்த செடி முட்டே வைக்கலை. அவ்வளோ ஒரு குச்சியாக இருந்துச்சு என் செடியெல்லாம். இப்போல்லாம் நிறைய இலை கட் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாக நிறைய இலைலாம் வந்துருந்துச்சு. எல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். துளிர் எடுக்கிறதுக்காக கட் பண்ணி அலோவேரா கட்டிங் வச்சு விட்டுருக்கேன். நான் ஜக்கம்மா லதா மேம்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். இந்தளவுக்கு என் செடியை பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த செடியை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கிளை, எவ்வளோ முட்டு, அங்கங்கே ஒரு ஸ்டெம் வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.